வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. சரி, வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக்கு போவோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் 10th இயல் 1ல் இருக்கிற முதல் வாழ்த்து பாடல் அன்னை மொழியே. அன்னை மொழியே இதை எழுதினது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வாங்க நாம் இந்த வாழ்த்து பாடலுக்குள்ள போவோம். இந்த வாழ்த்து பாடலோட உட்கருத்து என்ன அப்படின்னா, தமிழ் மொழியை எப்படியெல்லாம் பெருஞ்சித்திரனார் புகழ்றாரு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் பாட்டு, அழகார்ந்த செந்தமிழே. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பார்ப்பத்தே, என் துவையே, நற்கணக்கே, மன்னஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. நல்லா படிக்கிறேன், இன்னொரு டைம் படிக்கிறேன் பாருங்க. அன்னை மொழியே, நம்ம தமிழ் மொழியை நம்ம அன்னை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகார்ந்த செந்தமிழே, நாம செந்தமிழ் ரொம்ப அழகானது அப்படின்றத குறிப்பிடுறாரு. முன்னைக்கும் முன்னை முகழ்ந்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி, அதாவது சுத்தி கடல் கொண்ட அந்த குமரி கண்டத்தோட நாட்டுல நிலையான அரசாட்சி புரிஞ்ச தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென்னன் மகளே, அதாவது பாண்டியனோட மகள் அப்படின்றத குறிப்பிடுறாரு தமிழ. திருக்குறளின் மான் புகழே, திருக்குறளுக்கான புகழே தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னரும் பாப்பத்தே, இங்க பாப்பத்து அப்படின்னா 10 பாட்டை குறிப்பிடுறாரு. எண் தொகையே அப்படிங்கிறது 8 தொகையை குறிப்பிடுறாரு. நற்கணக்கே அது 15 கீழ்கணக்கு நூல்கள்ல சொல்லியிருக்காரு. மண்ணுஞ்சிலம்பே சிலப்பதிகாரத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. மணிமேகலை வடிவே மணிமேகலை நூலை குறிப்பிடுறாரு. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே, இதை எல்லாத்தையும் நாம தலைவாழங்கி வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, செப்பரிய நின் பெருமை, தமிழ் மொழியோட பெருமையை பத்தி சொல்ற பாட்டு. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனி புகழும் முகழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது, செந்தமிழே உள்ளுயிர செப்பரிய நின் பெருமை, அதாவது சொல்றதுக்கு அளவில்லாத பெருமைக்குரியது. இந்த தமிழ்நாட்டை பத்தி நான் எப்படி எடுத்துரைப்பேன், எப்படி நம்ம அந்த தமிழ் மொழியை பத்தி எப்படி விரிந்துரைப்பேன், அதாவது எப்படி முழுசா அதை பத்தி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முந்தை தனி புகழும் முகழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், அதாவது வேற்று மொழியில இருக்கிறவங்களும் நம்ம தமிழ் பத்தியும் நம்மளுடைய இலக்கியத்தை பத்தியும் பெருமையா சொல்றாங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது, ஒரு தும்பி பறவை எப்படி செந்தாமரை மலர்ல இருக்க தேனை குடிச்சிட்டு எப்படி இனிமையா பாடுமோ, அது மாதிரி உன்னோட தமிழ் மொழிய பாடி நாங்கள் இன்புற்றோம் அப்படின்றது சொல்றாரு. இந்த பாட்டு எந்த தொகுப்புல இருந்து எடுத்ததுன்னா, கனிச்சாறு தொகுப்புல தொகுதி 1ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான்
இந்த அன்னை மொழியே அப்படின்ற பாடல். நெக்ஸ்ட் நாம இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசியே, பாண்டியன் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குரிய சொல்லுக்கரிய நின் பெருமைகளை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் விழித்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகடைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். முதல்ல நான் சொன்ன அந்த பாடலோட வரி அர்த்தத்தை அப்படியே இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த எப்பயுமே ஒரு புக்ல இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறத கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா இதுல இருந்து 1 மார்க் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் கா. சச்சிதானந்தம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இவர் என்ன சொல்றாருன்னா, சாகும்போது கூட தமிழ் படிச்சுட்டே தான் சாகணும். அவரு சத்து சாம்பலா போனா கூட அந்த தமிழோட வாசம்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? கா. சச்சிதானந்தன். சரி வாங்க, நூல்வெளி. இதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த நூல் எதுல இருந்து எடுத்தாங்க, அவரோட ஆசிரியர் யாரு, எந்த தொகுதியில இருந்து எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இந்த நூல் எழுதுனது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இருந்து தொகுதி 1ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒர்க் பண்ண அந்த இதழ்களோட பெயர். அந்த இதழ்கள்ல தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். ஓகேங்களா. இவர் எழுதிய பிற நூல்கள் பார்த்தோம்னா உலகியல் 100, பாவிய 10, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை எழுதியுள்ளார். இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது தான் தமிழுக்கு கருவூலமா அமைஞ்சது. இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுருச்சு. இப்போ இவர் எழுதின பிற நூல்களுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம்னா, உலகில் உள்ள 100 ஆசிரியர்கள் கொத்தாக கனிச்சாறை 80 ரூபாய்க்கு வாங்கி வஞ்சியில் உள்ள பள்ளியில் வைத்து குடித்தார்கள். உலகில் 100 ஆசிரியர்கள் அப்படின்னா உலகியல் 100 ஆசிரியர்கள், நூறாசிரியம், கொத்து பாவிய கொத்து, கனிச்சாறு அது அப்படியே நூலோட பேர், 80 ரூபாய்க்குன்னா என் சுவை என்பது, வஞ்சியில் உள்ள, அதாவது வஞ்சியில் உள்ளனா மகப்புகு வஞ்சி, பள்ளியில் வைத்து குடித்தார்கள், பள்ளிங்கிறது பள்ளிப்பறவைகள். இதுதான் இந்த நூலோட ஷார்ட்கட். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல நான் இந்த இதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்ப சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன். உலகில் 100 ஆசிரியர்கள் கொத்தாக கனிச்சாறை 80 ரூபாய்க்கு வாங்கி வஞ்சியில் உள்ள பள்ளியில் வைத்து குடித்தார்கள். உலகில் 100 அப்படிங்கிறது உலகியல் 100 ஆசிரியர்கள்ங்கிறது நூறாசிரியம், கொத்தாக அப்படிங்கிறது பாவிய கொத்து, கனிச்சாறு அது ஒரு தனி நூல், 80 ரூபாய்க்கு அப்படிங்கிறது
என் சுவை என்பது. வஞ்சியில் உள்ள அப்படின்னா மகப்புகு வஞ்சி. பள்ளியில் வைத்து குடிச்சாங்க அப்படின்னா பள்ளி பறவைகள். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது இதில் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து அதை நான் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் புது டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.